புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 42. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாயிருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடம் இருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடம் இருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல் செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடம் இருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். சிந்தனை: என் வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். எமது வாழ்வின் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்ட வார்த்தைகள் இவை. இயேசு தம்மை நம்பிய யூதர்களுக்கே இந்த வார்த்தைகளை எடுத்து சொன்னார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். எனவே அவர்கள் இயேசுவின் சீடர்கள். நாங்களும் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த வார்த்தைகளை கவனமாக நாமும் நோக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் 2 விதமான படிப்பினைகளை தருகின்றன. ஒன்று, உண்மையை நீங்கள் அறிந்தவர்களாயிருப்பீர்கள். 2, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இயேசுவின் இந்த படிப்பினைகளை இருபக்க நன்மைகளாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, உள்ளத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த வழியாக அமைவது உண்மையாகும். பெரும்பாலும் ஒருவர் பல்வேறு விதமான மனச்சோர்வுக்கு உட்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் தம் வாழ்க்கையின் சில அம்சங்களை குழப்பத்துடன் பார்ப்பதே ஆகும். உதாரணமாக, எனது வாழ்வு குழப்பத்தில் இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வர முடியாது என்று எண்ணுவது. இப்படியான வேளைகளில் ஒருவர் அடைகின்ற விரக்தியும் மன குழப்பங்களையும் இறைவார்த்தையின் ஒளியிலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கடவுள் எவ்வாறு எமது வாழ்வை பார்க்கின்றாரோ அதே போல நாமும் எமது வாழ்வை பார்க்க வேண்டும். இது நம்பிக்கையை கொண்டு வரும். நம்பிக்கை குழப்பங்களில் இருந்தும் விரக்தி மனப்பான்மையில் இருந்தும் விடுதலையை கொண்டு வரும். இரண்டாவதாக, ஆன்மீக பக்கத்தை நாம் நோக்கும் போது இந்த உண்மைகள் இன்னும் அதிகமாக பொருந்துவதாக இருக்கும். பாவம், மன்னிப்பு, மீட்பு,
விண்ணகம் பற்றிய உண்மையை ஆழமாக அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மன்னிப்பு பற்றிய உண்மையை நாம் மறுக்கும் போது நாம் பொய்மைக்குள் வாழ்பவர்களாக ஆவோம். பொய்மைக்குள் கட்டுப்பட்டவர்களாயிருப்போம். உண்மையான ஆன்மீக விடுதலை எங்களை மீட்புக்கும் விண்ணகத்தின் நிலையான வாழ்வுக்கும் இட்டு செல்லும். இறைவன் வழங்குகின்ற இந்த நிறைவான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது பாவத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அதற்காக மனம் வருந்தி கடவுளின் மன்னிப்பை தேடிக்கொண்டு எமது வாழ்வை திருத்தி அமைத்து வாழ்வதற்கே நாம் அழைக்கப்பட்டோம். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை எது? இன்னும் நாம் குழப்பத்திலும் மனவிரக்தியிலும் இருக்கின்றோமா? உண்மையை தேடி கண்டுகொள்வோம். செபம். உண்மையின் ஆண்டவரே, விடுதலை அளிக்கும் உமது உண்மையின் வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள அருள் தாரும். ஆமென்.